ஹாய்ங்க. கொத்தமல்லி கீரையில தண்டுல சட்னி நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. நம்ம கொத்தமல்லி தழைய நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஆனா தண்ட நெறைய பேர் வேஸ்ட் பண்ணிருவாங்க. இது அ நல்லா கண் பார்வைக்கு, ஜீரண சக்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அ உபயோகமா இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லட்டுங்களா? ஒரு வாணலி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, அதில 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குங்க. அதை தனியா எடுத்து வச்சுட்டு, 1 கப் சின்ன வெங்காயம், அதே கப் அளவுள்ள கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கூட 3 வரமிளகாய் சேர்த்துக்கிங்க. 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நம்ம வறுத்து வச்சிருக்கிறதையும் இது கூடவே போட்டு, கொஞ்சம் 2 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டு, மறுபடியும் நல்லா வதக்கி ஆற வச்சு, உப்பு போட்டு நீங்க மிக்ஸி ஜார்ல நைஸா அரைச்சு வச்சுக்கங்க. இது இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க. நீங்க குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரைக்குமே சாப்பிடலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க.